தினமும் உதிக்கிற சூரியனை நம்மள எத்தனை பேர் நாள் தவறாமல் பார்த்து ரசிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரை யாராலும் இருக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு சில நாட்கள் ரொம்ப அமைதியாக மனசுக்கு எதமாக இருக்கும். ஒரு சில நாட்கள் நம்மளையே அறியாமல் பரபரப்பாக ஓடிட்டுருப்போம். ஒரு சின்ன மழையில் நம்ம சொரக்கா பந்தலுக்கு வந்த சோதனையை பாருங்கள். ஒரு நாள் பெரிய வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அப்போ கூட நம்ம சொரக்கா பந்தல் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருந்துச்சு. இந்த சின்ன மழையில் சாஞ்சு போயிடுச்சு. ஒரு வேளை கழிலாம் உளுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன மழையில் நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஒரு பக்கம் கடலை நனையுதுன்னு சொல்லிட்டு கடலையையும் மூட முடியாமல், கடலைக்கொடி நனையுதுன்னு அதையும் சேஃப்டி பண்ண முடியாமல் தவிச்சது எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். எப்படியோ மழை நின்னதுக்கப்புறமா மண்ணெல்லாம் ஒரு பக்கமாக இழுத்து விட்டுட்டு ஒரு வழியாக கடலையெல்லாம் காய வச்சாச்சு. அங்கே போயிட்டு வெயில் நல்லா அடிக்கும்போது கொடியையும் கொஞ்சம் உணர்த்தியாச்சு. கடவுள் நமக்கு சோதனை கொடுப்பார், ஆனால் கைவிட மாட்டாருங்கிறது இந்த விஷயத்தில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோங்க. ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்யல. இது ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி கத்திரிக்காயெல்லாம் வத்தல் போட்டு வச்சுருந்தது. இவ்வளவும் நல்ல கத்திரிக்காய்ங்க. இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வழியாக வெயிலில் காய வச்சு டெய்லியும் இந்த ப்ராசஸ் தாங்க போயிட்டுருந்துச்சு. இவ்வளோ நல்லா கத்திரிக்காய்க்கு பாருங்கள், இவ்வளோ தான் வேஸ்டேஜ். இதுவே அந்த காம்பு இதெல்லாம் போக மீதி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதை அவிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் உப்பு, மஞ்சத்தூள். உப்பு நிறையா போட்டால் தாங்க அது கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ அவிச்சு வைப்போம். ரொம்ப அடைமழைலாம் பெய்யும்போது கொஞ்சம் லைட்டாக நமுந்த மாதிரி இருந்தால் கூட அது ரொம்ப பூசணம் பூத்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், அதனால தான் நிறைய உப்பு போட்டு நிறைய மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அதை நெல்லெல்லாம் வேக விடக்கூடாது. ஒரு 2 ஆவி விட்டதுக்கப்புறமா அதை எடுத்து மறுபடியும் காய வைக்கிற ப்ராசஸ் தான். நீங்களே பாருங்கள், மஞ்சத்தூள் நிறைய போட்டிருக்கோம். அப்போ தாங்க நம்ம ஸ்டோரேஜ் பண்ணாலும் 1 இயர் ஆனாலும் வீணாக போகாமல் இருக்கும். பாருங்கள், இன்னும் ஒரு ஆவி வரணும். இப்போது இது 2 நல்லா ஆவி வந்துருச்சா, இதை குலுக்கி விட்டதுக்கப்புறமாவே நல்லா தெரியும். இதை இன்னும் நல்லா வேக விட்டுட்டோம்னா அதில் அந்த கத்திரிக்காய் உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் போயிடும். வெறும் தோல் மட்டும்தான் நமக்கு மிஞ்சும். அதனால் ரொம்பலாம் வேக விடாமல் ஒரு சும்மா 2 ஆவி காமிச்சதும் இதை மாதிரி எடுத்த உடனே காய வைக்க ரெடி பண்ணிடணும். இல்லைன்னா அந்த தண்ணியிலே போட்டிருந்தோம்னா அந்த கத்திரிக்காயெலாம் சீக்கிரமாக குழைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த ஸ்டேஜில் தாங்க கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி வடிகட்டிட்டு நம்ம நல்லா எட்டு நல்லா காய வச்சோம்னா மறுபடியும் நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நிஜமாக சொல்கிறாங்க 1 இயர் ஆனாலும் வீணாக போகாது. முக்கியமாக நம்ம மழை நாட்களில் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த நேரத்தில் காய்கள் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டோ இல்லை காய்கள் கிடைக்காம வீணாக போன காய்கள் அது இது நிறைய ரீசனால் நம்ம காய்க்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இதை மாதிரி ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிற காய்களை வச்சு வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோன்னா அந்த நேரத்தில் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா எட்ட எட்ட ஸ்ப்ரெட் பண்ணோம்னா சீக்கிரமாக காஞ்சிரும். அதுக்காக தான். இதே மாதிரி நாங்கள் இருக்கிற சொத்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து வத்தல் போட்டு வச்சுருக்கோம். அது வத்தல் போட்டு வச்சிட்டதுக்கப்புறமா வந்து எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம கடல பிடுங்க ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. ஆக்சுவலி கடல பிடுங்கிட்டு இருக்கோம், பாதிக்கு பிடுங்கி முடிச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் எங்களால் வீடியோ கவர் பண்ண முடியலங்க. ஏன்னா ஹெவி ஒர்க்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு ஆள் வந்து வேலையெல்லாம் வந்து பிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்ததுனால எல்லா வேலையையும் எங்களால் கவர் பண்ண முடியல. ஒரு பக்கம் கத்திரி வயலையும் பார்க்கணும், ஒரு பக்கம் ஃபேமிலியையும் பார்க்கணும், ஒரு பக்கம் கடல வேலை, ஒரு பக்கம் மற்ற வேலைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கோம். இது வந்து மீதி இருக்கிற வயலுக்கெல்லாம் தண்ணி காய்ச்சி கடல பிடுங்கி கடலையெல்லாம் ஆஞ்சு அதெல்லாம் காய வச்சு ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் ஹெவி ஒர்க் இருக்குங்க. தண்ணி பாய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுறோன்னா கத்திரிக்காய் தாங்க. இப்போதும் பரபரப்பாகவே ஓடிட்டுருக்க மாதிரியே ஒரு ஃபீல்லாம் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஒரே இடத்துலையே நம்மளால் உட்காந்துருக்கவும் முடியாது. இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சாதாங்க கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ண முடியுது. சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இல்லைங்க, உண்மையை சொல்லணும்னா ஹெவி ஒர்க்கு. இவ்வளோ ஒர்க்கெல்லாம் என் லைஃப்பில் இப்போ தாங்க நாங்கள் பண்ணுறேன். இதுலேயே நல்ல கத்திரிக்காயெல்லாம் ஒரு பக்கம், சொத்த கத்திரிக்காயெல்லாம் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறித்து முடித்து கடைக்கு அனுப்பி விட்டுட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஈவினிங் டைம் ஆகிடுச்சிங்க. வயலுக்கு வந்தால் காலையில் தண்ணி விட்டுட்டு போனோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து பிடுங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கடல ஆஞ்சிட்ருக்காங்க. ஆட்கள் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்கங்க. உண்மையிலேயே விவசாயம் பண்ணணுன்னா ஒரு குறைஞ்சது நம்மக்கிட்ட வந்து கண்டினியூவாக வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆளுங்க இருந்தால் தாங்க நம்மளால் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. நாமளே வீட்டில் இருக்கிற எல்லாருமே இறங்கி வேலை பார்த்தா கூட வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியல. எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து ஆளுங்க கண்டிப்பாக தேவைங்க. அப்போ தான் வந்து விவசாயம் வந்து எந்த தடையும் இல்லாமல் பண்ண முடியும். அந்த காலத்தில் வந்து ரிலேட்டிவ் ஸ்கூல்லையே ஷேர் பண்ணி வேலை பார்த்துட்றாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சம்பளத்துக்கும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த பாருங்க கடல ஆஞ்சிட்ருக்காங்க. வேலையோட சுமை தெரியாமல் இருக்கிறதுக்காக சொந்த கதை, சோக கதை, பக்கத்து வீட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே தாங்க இருக்காங்க. பேசுகிறதுலே பாதி எனர்ஜி போயிடும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அவங்களுக்கு அப்படி பேசிக்கிட்டே வேலை பார்த்தா தான் வந்து களைப்பு தெரியாமல் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்கங்க. அது கூட கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா கதை கேட்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். கல்லெல்லாம் வந்து நாட்கள் ஆயிடுச்சுன்னா வந்து அடியில் பூமியில் தங்கிக்கும். அதனால் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே அந்த கல்லையெல்லாம் பிடுங்கிடும். எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. பாதி வந்து கல்லெல்லாம் இத்துக்குச்சு. ஒரு சிலதெல்லாம் முளைக்கவே ஆரம்பிச்சிடுச்சு. மறுமுளைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது முளைக்கவே ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் அதில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா, ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகணும். இருக்கிறதையாவது வந்து கரெக்டாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பிடுங்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு பக்கம் கடல பிடுங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பக்கம் வந்து கடல ஆஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கூலி கலந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு காலத்தில் கல்லாயிரத்துக்கு போட்டி போட்டுட்டு ஆய்வாங்களாம். ஏன் முட்டு பெருசாக இருக்கா, ஓ முட்டு பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு ஆய்வோம்.
இப்போல்லாம் வந்து செடியில் கல்லையே இருக்க மாட்டேங்குது, நாள் ஃபுல்லாக உட்காந்து ஆஞ்சாலும் ஒரு லெவலுக்கு மேலே ஆய முடியல அப்படின்னு சொல்லி அவங்களாம் சொல்லி புலம்பிகிட்டே இருந்தாங்க. அப்போல்லாம் முடிஞ்சது, இப்போல்லாம் ஏன் கடலை இருக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. இல்லை நம்ம ப்ராப்பராக விவசாயம் பண்ணுறது இல்லையா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அனுபவம் தான் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். போக போக நாமளும் கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்படி தாங்க ஒன்று ஒன்றா கடலை பிடுங்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக இதே போல் எல்லாருக்கும் கூலியெல்லாம் கொடுத்துட்டு மீதி இருக்கிற கடலையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து காய வைக்கிற ப்ராசஸ் தான் இது. நெக்ஸ்ட் டேங்க ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பலாப்பழம் கொடுத்தாங்க. அது வாசனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கட் பண்ண உட்காந்தார். என் பையனும் கூடவே சேர்ந்துட்டு நானும் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் கையில் அந்த பசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஆனால் உண்மையிலேயே இந்த பழம் வந்து நல்லா ருசியாக இருந்துச்சுங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட குறைய முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் திருத்திக்க பார்க்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் இருக்கணும். தேங்க்யூ. பை பாய்.